அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். காஞ்சி மகாபெரிவா சரித்திரத்தில் பெரிவாளோட அன்பை, அவளோட அனுகிரகத்தை இனிமேல் அடையாத ஜீவராசிகள் இல்லை, அடையாத மனுஷ ஜென்மா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல பேர் பல விதத்தில் பல தினசா அடைஞ்சுன்னு இருக்கா. அப்படி பெரிவா இருக்கிறது அந்த அன்பு எப்படிலாம் வெளிப்பட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்படி அன்பு மகிமா இருக்கிற பெரியவா கேம்பில் இருக்கா. அந்த கேம்பில் தண்ணி கஷ்டம், ரொம்ப தண்ணி கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் போல் நடந்து போய் தண்ணி, ஒரு குடம் தண்ணி எடுத்தணும்னா அப்படி 2 கிலோமீட்டர் போய் எடுத்துன்னு வரணும். அப்படின்னா கூட கைங்கரியம் பண்ணுவாளுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணரலாம். இவா 2 கிலோமீட்டர் போய் பெரியவாளுக்கு மடியா தண்ணியெல்லாம் கொண்டு வச்சிருக்கா. பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு கொடுத்து அனுஷ்டானத்துக்கு எல்லாம் வச்சிருக்கா. அப்படி முன்னால் ஒரு கடத்தில் அனுஷ்டானத்துக்கு தண்ணி வச்சிருக்கு. பெரியவா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. பண்ணின்னு இருக்கிறதே பார்த்தா ரோட்டில் ஒரு வயசான பிச்சைக்கார தம்பதிகள் போகிறா. பெரியவா முன்னால் ஒரு திண்ணையில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. இந்த வீட்டில் போய் எய்த்த ரோல போய் இந்த தம்பதிகள் என்னமோ கேட்குறா. வா இல்லை இல்லைன்னு சொல்கிறா. என்னென்னா தண்ணி கேட்குறா, இல்லை இல்லைங்கிறா. ஏன்னா அந்த ஊரே தண்ணி கஷ்டப்படுத்தினால 2 கிலோமீட்டர் போய் எடுத்துன்னு வரதுனால அடுத்த வாளுக்கு தண்ணி கொடுக்கறது கூட நமக்கு ரொம்ப யோஜனைப்படுறாப்புல ஒரு ஸ்திதி. இதை பார்த்துட்டே இருந்த பெரியவா கூட கைங்கரிமிட்டு அவனை கூட்டுன்னு வான்னு அந்த பிச்சைக்காரரை கூட்டுன்னு வரச்சனா. கூட்டுன்னு வந்தோடனே என்ன கேட்குற அப்படின்னா, இல்லை ஒரே தாகமாக இருக்குது, தண்ணி கேட்டால் இல்லை ஒரு வீட்லேயும் தரமாட்டேங்கிறாங்க, அவ்வளவு தண்ணி கஷ்டம், அடுத்த வாளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கு கூட முடியாது. உடனே பெரியவா என்ன பண்ணா, தான் கடத்தில் அனுஷ்டானத்துக்கு வச்சுருக்கிற தண்ணி அதை எடுத்து அவன் கையில் ஊற்ற சொன்னான். ஊற்றி குடி அப்படின்னா 2 பேரும் குடித்தா. உடனே இன்னும் கொஞ்சம் உள்ளேருந்து கொண்டு கொடுத்தா அவ குடிச்சிட்டு அப்படியே போன உயிர் திரும்பி எந்தாப்புல இருக்குது. பெரியவாள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சுவாமியோட கருணைக்கு அளவில்லாத இருக்கு, ஒத்தரும் தரமாட்டேங்கிறா. பெரியவா கொடுத்தான்ட்டு வந்தன்னு போகிறா. கூட இருந்த வாழ்க்கெல்லாம் சிரமமாக இருந்தது. இப்படி நாமளே நம்ம ஒரு தேவைக்கு ஒரு குடத்துக்கு எங்கேயோ 2 கிலோமீட்டர் நடந்து போகிட்டுருக்குன்னா அதையும் எடுத்து பெரியவா அடுத்த வாளுக்கு கொடுக்குறாள் அப்படின்ட்டு. அப்போ பெரியவா சொல்கிறா, பாரு உலகம் வேடிக்கையாக இருக்குது, என்ன மாதிரி தான் அவனும் அப்படின்னா. என்ன மாதிரி தான் அவன்னா வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்கிறான்னா பிரியாசமாக சொல்லியிருக்கா. அவனும் பிச்சைக்காரன், நானும் பிச்சைக்காரன். ஏன்னா பிக்ஷுன்னு தானே சன்னியாசிகளை சொல்கிறதா இருக்குது. இவா பிச்சை வாங்கி சாப்பிட்றதுனாலே பிக்ஷுன்னு பேர். பிக்ஷுன்னாலே பிச்சைக்காரன்னு தான் அர்த்தம். அது சமஸ்கிருதத்தில் பிக்ஷுன்னா, தமிழில் பிச்சைக்காரன்னு அர்த்தம். அந்த பிச்சைக்காரன் தண்ணி கேட்டால் ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறா. அதே இந்த பிச்சைக்காரன் கேட்டேன்னா எல்லாரும் குடங்குடமாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறா. இதுதான் உலகத்தில் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி தான் அவனும் வந்துட்டு தான் அனுஷ்டானத்துக்கு வச்சிருந்த தண்ணியை அவருக்கு கொடுக்குறா. அப்படின்னா தன்னை மாதிரி தான் அவனும் அப்படின்னு பாவிக்கிற. அப்படின்னா தன்னை போல் பிறரை நின்று தன்னை போல் பிறரை நின்று அப்படின்னு நம்ம எல்லாம் பிரமாதமாக சொல்லிடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் அது அனுபவத்துக்கு வரணுமே. நம்மளை போலேயே அடுத்த வாழையை நினைக்கிறதுக்கு எப்போ வரும்னார், இது மாதிரி ஒரு இக்கட்டு சங்கடம் வரத்தே அதில் எப்படி நாம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுன்னு தான் நாம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது நம்மளோட பாவம் அப்படிங்கிறது தெரியும். இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா பெரியவாளுக்கு உள்ளேயும் அதே அன்பு தான் எப்பொழுதும் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி அன்பு மயமாக இருக்கிற பெரியவா தான் எப்படி இருந்தா அப்படின்னா, கடுமையான உபவாசம் விரதங்கள், அவளோட டெய்லி ரொட்டீன்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். விடிகார்த்தால 3 மணிக்கெல்லாம் ஏந்துடுவா. ஏந்துண்டா அவள் போய் பல்ல தேய்ச்சாக்க சாஸ்திரத்தில் எத்தனை தரம் தேய்க்கணும், எத்தனை தரம் கொப்பளிக்கணும், எப்படி இல்லாமல் பண்ணணும், எந்த பக்கம் துப்பணும், எந்த பக்கம் இப்படி இல்லாமல் சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாமல் தான் பண்ணுவாள். பெரியவா பண்ணுற காரியங்களை வச்சுட்டு சாஸ்திரத்தில் புஸ்தகம் நாம் எழுதலாம். அப்படி இல்லாமல் பண்ணி வா சரீர சுத்தி எல்லாம் பண்ணிட்டு வந்து 1 மணி நேர ஜபம் அப்படின்னு, அதாவது சன்னியாசிகள் பிரணவ ஜபம் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிரணவத்தை அதுவும் உஷத்காலத்தில் காலங்கார்த்தால உட்காந்து அப்படியே ஒரே அமைதியாக இருக்கிறதே நாம் பண்ணினோம். மனசு ரொம்ப லைக்கும். இந்த ஜபத்துக்கெல்லாம் உகந்த இடமா நேரமாக அதை சொல்லியிருக்கிறதுனால பெரியவாள் என்ன பண்ணா 1 மணி நேர ஜபம் அப்படின்னு பண்ணா. 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக ஜபம் பண்ணுவாள். ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சமனம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பித்தாள்னா அதுக்கப்புறம் கண்ணை திறந்து திருப்பி அதை பூர்த்தி பண்ணி ஆச்சமனம் பண்ணுறதே மணி 1 மணி நேரம் ஆயிருக்கும். கடிகாரத்தை திருப்பி வச்சுக்கலாம். அப்படி 1 மணி நேரம் ஜபம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் இவா போய் ஸ்நானம் பண்ணுறது,
மடாதிபதியாக இருக்கிறதே திருக்கால சந்திரமௌலீஸ்வரர் 2 காலம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுறது, அதேமாரி வரவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறது, அவளோட குறையெல்லாம் கேட்கறது, பிரசாதம் கொடுக்கறது, இப்படிலாம் நடக்கும். இப்படிலாம் பண்ணிவிட்டு ஆகாரம் என்ன பண்ணுவேன்னார், என்னவோ அதுவும் கடைசி காலத்தெல்லாம் இந்த 69க்கு அப்புறத்துக்கெல்லாம் வெறும் அவல் பொரிய என்ன பண்ணுவா, தயிர்லையோ பால்லையோ ஊற வச்சு எடுத்துக்கிறது. அதை கூட எல்லாரும் கெஞ்சனும் கூட கொள்ளலாம், பசிக்கணும் எடுத்துக்கணும்னு. இது மற்றவாளோட சிஷ்யாளோட கம்பல்ஷனுக்காக தான் அவருக்கு பசிச்சு அப்படிலாம் சாப்பிட்டாருனே கிடையாது. அப்படிலாம் இருக்கிற பெரியவா மணிக்கணக்காக கிலோமீட்டர் கணக்காக நடப்பா. அவளோட ஆசிரமங்களில் சொன்னால் அந்தந்த காலத்தில் என்னென்ன விரதங்கள் இருக்கணும் இருக்கோ அப்படிலாம் இருப்பாள். அப்படி இருக்கல ஏகாதசி விரதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள், நிர்ஜலமாக உபவாசம் இருப்பாள். அப்படி ஒரு ஏகாதசியில் இருக்கிறதே உடம்புக்கு அதுக்கு முன்னாலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தது. அப்பப்போ கபம் இது மாதிரி இந்த வயசுக்கு உண்டானதெல்லாம் படுத்தும் அதெல்லாம் இருக்கும். ஆனால் பெரியவா ஒன்றும் லட்சியம் பண்ண மாட்டா, கூட இருக்கிறவாள்லாம் தான் அதுக்கு சுசூர்ஷை பண்ணி எப்படியானு பாதுகாக்கணும். பார்த்தார் ஆயுர்வேத டாக்டர் வந்து ஏதோ மருந்து இருந்து கொடுத்துருக்கா, அந்த மாத்திரையை எடுத்துக்கணும். பெரியவாளானா எடுத்துக்க மாட்டேங்கிறா. அவர் என்ன பண்ணிந்த டாக்டர், இந்த மாத்திரையை கொடுங்கோ, இது வெறும் வயத்தில் எடுத்துக்கூடாது, அதனால ஒரு 1/2 டம்ளர்னு பாலை கொடுத்துட்டு பெரியவாளுக்கு இந்த மருந்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். கூட இருக்கிறவாள்லாம் இந்த பாலை எடுத்துக்கணும் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா பெரியவா ஒன்றும் சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் அவளும் ட்ரை பண்ணி கெஞ்சி பார்த்தா. கூட இருக்கிறவா சொன்னா, பாலை எடுத்துட்டு இந்த மருந்து எடுத்துக்கணும் சொல்லியிருக்க, பாலை எடுத்துக்கணும் பெரியவா, இன்னைக்கு ஏகாதசி எப்படி குடிக்கிறது, தீர்த்தம் கூட குடிக்க முடியாது, பாலை எப்படி குடிக்கணும்? இல்லை, இதுக்கு பாலுன்னு வயத்துக்கு ரொம்பறதுக்காக குடிக்கல, நம்ம மருந்துக்காக தான் எடுத்துக்கிறோம். அதனால ஔஷதமா இருக்கிறதுனால எடுத்துனா தோஷம் கிடையாது. சாஸ்திரமே இப்படிதான் சொல்றது, ஔஷதமா இருக்கிறதுனால அதுக்கு தோஷம் கிடையாது. இந்த 1/2 டம்ளர் பாலை குடிச்சிட்டு இந்த மருந்தையும் எடுத்துக்கலாம், அப்பதான் பெரியவாளுக்கு உடம்பு கொஞ்சம் சௌரியமாகும் அப்படின்னு. உடனே இப்போ இது சொல்றா இல்லையா, ஔஷதமா எடுத்துட்டா தோஷம் கிடையாதுன்னு. உடனே பெரியவா சொல்றா, நீ ஔஷதம் எடுத்துட்டா தேவையில்லைங்கிற, ஆனா நான் பரம ஔஷதத்துலன்னா இருக்கேன் அப்படின்னா. என்ன பரம ஔஷதம் அப்படின்னார். உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, லங்கனம் பரம ஔஷதம்னு கேள்விப்பட்டிருக்கே இல்லையோ, பட்னியா இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய மருந்துன்னு சொல்லியிருக்கு, லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லியிருக்கு. நீ இன்னைக்கு ஏகாதசியா இருக்கு, அதனால நீ ஔஷதமா மருந்துக்காக பால் எடுத்துக்கோங்கிற, எனக்கு அதை விட பெரிய மருந்தா பட்னி கிடக்கேன், எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டா. பாலையும் எடுத்துக்கல, பாலை சாப்பிடணுமா ஏகாதசியில், அதனால மருந்து சாப்பிடணும்னா அதுக்கு தீர்த்தம் சாப்பிட்டானு, அதனால ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பரம ஔஷதமாக இருப்பேன், லங்கனமாக இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தா. அப்படின்னா ஒரு இக்கட்டான நிலைமையில சரீர உபாதையில கூட தன்னோட அந்த ஆசிரம தர்மத்திலேருந்து அந்த அனுஷ்டானத்திலேருந்து இந்த விரதங்கள்லேருந்து எப்படிலாம் தவறாத இருந்திருக்கா அப்படின்னு தெரியறது. அதே மாதிரி தான் ஐப்பசி பூரம் அப்படின்னு ரொம்ப விசேஷம். காஞ்சிபுரத்தில் அந்த ஐப்பசி மாதத்தில் துலா மாதம், அந்த மாதம் பூர நட்சத்திரத்தில் காமாட்சி இந்த பிலாகாசத்துலேருந்து ஆவிர் பவிச்சா அப்படின்னு காஞ்சி மகாத்மியம்லாம் சொல்கிறது. அன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிகளே போய் அபிஷேகம் பண்ணுவா, பால் அபிஷேகம் இந்த பிள்ளத்தில். அப்படி பெரியவா போயிட்டு இருக்கா, கார்த்தாலேருந்து சாயந்தரம் பண்ணுவா. கார்த்தாலேருந்து பெரியவா உபவாசமாக இருக்கா, ஒன்றும் சாப்பிடல, ஸ்நானம் மட்டும் மடியாக இருக்கா. அப்படி போகிறதே ஒருத்தர் வந்து வழியில் ரோட்டில் பெரியவா பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார். கூட இருக்கிற விளக்கத்தினர், ஏன் தொட்டுட்டே பெரியவா அப்படி மடியாக போயின்னு இருக்கா அப்படின்னு. அவர் கண்டாரா, அவர் பாட்டுக்கு பக்தி பெருக்கில் தொட்டு விட்டார். பெரியவா அவரைக்கு கோச்சிக்கிற பேசாத விடு அப்படின்ட்டா. இவர் என்ன பண்ணார், கூட இருக்கிறவாளுக்கு பெரியவா திருப்பி உடனே மடத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு இனிமேல் வஸ்திரம்லாம் மாற்றிட்டு கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணும்னு லேட்டாக போகிறதுன்னு அவர் சாஸ்திரத்தில் இருக்கிறத சொன்னார். கோவிலுக்கு போகிறதே யாரானும் மேலே பட்டாலும் பரவாயில்ல, ரதோத்சவம் கோவில்லன்னு சொல்லியிருக்கு, அதனால பெரியவாளுக்கு பரவாயில்ல அப்படின்னு. பெரியவா காதில் வாங்கிட்டா கோவிலுக்குள்ளே போயிட்டா. அங்கே காமாட்சி கோவிலில் குளம், அந்த குளத்தை பார்த்தோன்னே பெரியவா யார் பரவாயில்லன்னு சொன்னாரோ விட்டு சொல்கிறா, இது ஐப்பசி மாதம் துலா ஸ்நானம் விசேஷமாக சொல்லியிருக்கு, அதுவும் காமாட்சி குளத்தில். கார்த்தால வந்து நம்மளால் பண்ண முடியல, இப்போ எதேச்சியாக வந்திருக்கோம், வந்த சமயத்தில் ஒரு ஸ்நானத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரையும் குளத்துல ஸ்நானம் பண்ண வச்சா தானும் பண்ணினா. அதுக்கப்புறம் வஸ்திரம்லாம் மாற்றிண்டு எல்லாரும் மாற்றிண்டு அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு காமாட்சி கோவிலுக்கு போய் தரிசனம் உண்டு. அப்புறம் ராத்திரி மடத்துக்கு போய் ஆகாரம் அப்படின்னா அதுதான் பெரியவாளோட சாமர்த்தியம். நாம் ஏதோ ஒரு சாஸ்திரத்தை சொல்லி நம்ம சாஸ்திரத்தை எப்படி பார்ப்போம், எங்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோ, முடியாத வாழ்க்கை ரிலாக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோ அதையே நாம் எடுத்துப்போம். பெரியவா தான் சொல்லுவா, சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னா என்ன 1008 பண்ணினா ரொம்ப விசேஷம், 108 காயத்ரி பண்ணினா ரொம்ப விசேஷம்,
இது ரொம்ப முடியலைன்னா ஆபத்காலத்துல ஏதானும் 10 பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கா. ஆனா நம்ம எப்பொழுதுமே 10 வச்சுடுவோம், ஏன்னா மினிமம் சொல்லியிருக்கேன்னு. அப்படி ஆபத்காலத்துல உள்ளதை பிடிச்சணும்னா நமக்கு எப்பொழுதும் ஆபத்துன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. எது உயர்ந்ததா சொல்லியிருக்கோ அதை பிடிச்சிக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம கீழே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதை போல தான் இங்கே ஏதோ கோவிலுக்கு போகிறது எதேச்சியாக மேலே பட்டுருத்துனா பரவாயில்ல அப்படின்னா இதை நாம் ஒரு பெரிய நியதியாக எடுத்துடுறோம். அதுக்காக தான் பெரியவா என்ன பண்ணினா இப்படி எல்லாரையும் துலாஸ்நானம்னா விசேஷம் அப்படின்ட்டு, அதாவது அவர் அதுக்காக நான் இப்போ அவள் காலில் மேலே பட்டதுனால தான் ஸ்நானம் பண்ணுறேங்கிறாப்புல காமிச்சிக்கல, இது துலாஸ்நானம் பண்ணின விசேஷமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறாப்புல குளத்தில் போய் குளிக்கிற அப்படின்னா இது பெரியவாளோட இந்த ஆச்சார அனுஷ்டானம் நிஷ்டைக்கு தெரியுது. எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிட்டா டிசைட் பண்ணிடு, சாஸ்திரம் சொல்றது தான், நம்ம ஒன்றும் டெசிஷனுக்கே இங்கே வேலை கிடையாது. அப்படி இருக்கிற பெரியவா அவள் சந்நிதியில் யாருக்கு வந்தாலும் அனுகிரகம் தான். ஒரு தம்பதிகள் வந்திருக்கா, அந்த அம்மாவோட கணவருக்கு பெரிய ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுத்து, கோளாறு வந்துடுத்து. கோளாறுலாம் வந்து ஆச்சு போச்சுன்னு போயிட்டார் அவர். அப்படி இருந்தவாளுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிலாம் சேர்த்து வைத்தியம்லாம் என்ன பண்ணியிருக்கா, அவள் வேண்டின்னு இருக்கா திருப்பதியில் பெருமாளுக்கு. தன்னோட கணவன் பொழைச்சி இந்த கண்டத்துலேருந்து தான் திரும்பி வந்தார்னா தன்னோட திருமங்கல்யத்தை காணிக்கையா உண்டியில் போடுறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அவர் பொழைக்கவும் பொழைச்சிட்ட கணவர். அதனால இவ தம்பதிகளாக நேர திருப்பதிக்கு போய் அந்த அம்மா தன்னோட பிரார்த்தனைப்படியே இந்த திருமங்கல்யத்தை உண்டியில் சேர்த்துட்டு வந்துட்டா. வர வழியில் அப்படியே பெரியவாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு காஞ்சிபுரம் வந்தா. வந்து பெரியவா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த அம்மா ஒன்றும் சொல்லலை, தன்னோட கணவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படி இல்லாம சொல்றதுக்கு முன்னாலே பெரியவா என்ன பண்ணா, கூட இருந்தவட்ட போய் உள்ளேருந்து ஒரு திருமங்கல்யம் எடுத்துன்னு வா அப்படின்னா எடுத்துன்னு வச்சுன்னா, ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துன்னு வானா அதில் கோத்து இந்த அம்மாட்ட கொடுத்து இதை கோத்து கழுத்தில் கட்டிக்கோ அப்படின்னு. அந்த அம்மா உருகிட்டா, அழுதா. ஏன்னா நம்ம இன்னும் என்ன விஷயத்தெல்லாம் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நம்ம கழுத்தில் திருமங்கல்யம் இல்லைங்கிற தெரிஞ்சுன்னு பெரியவா. ஏன்னா இந்த அம்மா திருமங்கல்யத்தை கைட்டு பொறுத்த ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டின்னு திருமங்கல்யத்தை கைட்டு பெருமாளுக்கு போட்டாச்சு. இதை தெரிஞ்சுன்னு பெரியவா உடனே நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாளே, திருமங்கல்யத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறாளேன்னு. இதுவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. பெரியவா கையாலே வழியே ஒரு திருமங்கல்யத்தை கொடுத்துட்டான்னா இனிமே தன்னோட கணவனுக்கு தீர்காயுஸ்தான், ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சுப சகுனமாக தெரிஞ்சுதே. அவளை பரம சந்தோஷப்பட்டா. இப்படிதான் வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பெரியவாளுக்கும் பெருமாளுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த அம்மா என்ன பண்ணா, தன்னோட கணவன் பொழைச்சாக்க நல்லபடியா ஆச்சுன்னா தன்னோட திருமங்கல்யத்தை உனக்கு கொடுக்குறேன் காணிக்கையா கொடுக்குறேன்னா அதே மாதிரிதான் காணிக்கையா கொடுத்தா. பெருமாளும் அனுகிரகம் பண்ணினார். என்ன பண்ணார், திருமங்கல்யத்தை காணிக்கையா வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணார். ஆனா பெரியவா என்ன பண்ணார், திருப்பி திருமங்கல்யத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றார். பெரியவா சந்நிதியில எல்லாமே நாம வாங்கிட்டு தான் பழக்கமே வழிய அவர் கொடுத்துதான் பழக்கம். அப்பேற்பட்ட நடமாடும் தெய்வம் பெரியவா. அப்படி இருக்கிற பெரியவா யாராருக்கு என்னென்ன தேவையோ அதுபடி அப்படிங்கிறோம். இவா தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. இப்படி வரத்தே எல்லாரும் பல பேர் வருவா இல்லையா, பல பேர் வந்தவரில் யாரோ ஒருத்தர் பவுன் காசு வச்சு பெரியவாள்கிட்ட வந்தனம் பண்ணினார். அவ பிரார்த்தனை ஏதோ பண்ணி வரா, பவுன் காசு வச்சு பண்ணிட்டு இருக்கா. அது பழத்தோட புஷ்பம் பழத்தோட அங்கேயே இருக்கு. உடனே கொஞ்ச நேரம் வச்சுன்னு ஒரு நாவிதர் ஒருத்தர் வந்தார். ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்கிறார் பக்கத்துல, ஏதோ வேலூர்லயே எங்கேயோ. அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார். பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையும் கொண்டு ஒரு பழம் புஷ்பத்தை வச்சு தட்டில் வச்சு பெரியவாள்கிட்ட வச்சு நமஸ்காரம் பண்றார். அவர் அந்த பத்திரிகையை வச்சு நமஸ்காரம் பண்ணினோன்னே பெரியவா என்ன பண்ணா, பக்கத்துல அதுக்கு முன்னால வந்து பழம் புஷ்பத்தோட பவுன் காசு வச்சிருக்கல, அந்த பவுன் காசு எடுத்துக்கோ, கல்யாணத்துக்கு எடுத்துக்கோ, திருமங்கல்யத்துக்கு எடுத்துக்கோ அப்படின்னு உடனே கொடுக்கறா. வந்து அந்த நாவிதர் அப்படியே உருகினர், அழுதர். அவர் என்ன, நான் பொண்ணுக்கு கல்யாணம் ஏதான திருமங்கல்யம் ஏதான உபகாரம் பண்ணணும் பெரியவாள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா கேட்கறதுக்கே பெரியவா பிரமேயத்தை வைக்கல. அதுக்கு முன்னாலே யாரோ ஒருத்தர் பவுனை கொண்டு வைக்கிற, உடனே பின்னால இவர் போற. உடனே பெரியவா என்ன பண்ண, 2 பேர்ட்டையும் பேச்சு இல்லை, எடுத்துக்கோ அப்படிங்கிற தேவையை பூர்த்தி பண்ணி வைக்கிறா. அப்படின்னா பார்த்து அனுகிரகம் பண்றது அப்படிங்கிறது இதான் போல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அம்மா, ஒரு செட்டியார் அம்மா, அவ பேத்தி வயசுக்கு வந்திருக்கா. அவளுக்கு இந்த மஞ்சள் நீராட்டு விழா அதெல்லாம் பண்ணுவாளே, அதை விமர்சையா பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அதுக்கு உண்டான வசதி இல்லை போல இருக்கு. பெரியவாள்கிட்ட வந்து சொல்றா, பேத்தி வயசுக்கு வந்திருக்கு, அதுக்கு எல்லாம் சடங்கெல்லாம் பண்ணணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா உடனே பெரியவா என்ன பண்ணா, உள்ளுக்குள்ள போனா ஒரு நல்லதா புடவையை எடுத்துன்னு வர சொன்னா.
புடவையெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லி, அதுக்கு முன்னால் யாரோ கொலுசு கொடுத்துருந்தா, அந்த கொலுசு இதெல்லாம் கொண்டு வர சொல்லி, அந்த கொலுசு புடவை எல்லாத்தையும் வச்சு, உன் பேத்திக்கு இதெல்லாம் போட்டு அழகு பாரு, எல்லாத்துக்கும் சடங்குக்கு இதெல்லாம் வச்சுக்கோ, உபயோகப்படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்தவாள்கிட்ட சொல்லி ஏதோ அவளுக்கு பணமும் கொடுக்க சொல்லி இப்படி எல்லாம் பண்ணி அனுகிரகம் பண்ணி கொடுக்குறா. இவ பூஜை பண்ணிட்டு தீர்த்த பிரசாதம் கொடுப்பா. தீர்த்த பிரசாதம் கொடுக்கறது இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணும், ஒரே கச்சாம்சான்னு வந்து நான் முன்ன நீ முன்ன அப்படின்னு வந்து விழுந்து எடுப்பா. ஏன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், கார்த்தாலேருந்து ஒன்று சாப்பிடாத வந்திருக்கா, உடனே தீர்த்தத்தை வாங்கி உடனே சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறதே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்த நாகராஜர் அப்படின்னு அவர் என்ன பண்ணினார், மடத்தில் போய் அப்பப்போ பெரியவாள்கிட்ட கைங்கரியெல்லாம் பண்ணுறார். இந்த ஜனங்கள்லாம் ஒரு க்யூவில் வந்து அழகாக பெரியவாள்கிட்ட தீர்த்தம் வாங்காத இப்படி விழுந்தடிச்சுன்னு நிற்கிறத பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணார், எல்லாரும் க்யூவில் வந்து நில்லுங்கோ, க்யூவில் வந்து நிங்கோ, அமக்கலைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. கொஞ்சம் கத்தி பார்த்தாரு, ஒருத்தரும் காதில் வாங்கலை. இதை பார்த்தா உள்ளேருந்து வந்து பெரியவா உடனே என்ன பண்ணா, நாராஜா நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு கத்தினா. அவர் மாதிரி நடுங்கி போயிட்டார். வந்த ஜனங்கள்லாம் பயந்து போயிடுது, என்ன பெரியவா இவ்வளோ கோபமாக கத்துறாளே அப்படின்ட்டு. எல்லாம் கப் சிப்புன்னு பிசாத அடங்கி நின்று கொடுத்து. இந்த நாராஜர் பார்த்தார், என்ன பெரியவா திடீர்னு நம்மளை கோச்சுக்கிறான், அவளை ரெகுலேட் பண்ணி தானே ஒழுங்காக விட்டான், நம்மளே ஏன் கோச்சுக்கிறான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், போ வெளியில் அப்படின்னு நேராக வாசலில் போய் நின்றுட்டார். பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவர். பெரியவா எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கறதுக்கு உட்காந்துண்டா. கொடுத்துட்டு உடனே நாராஜா ஜோ அந்த தீர்த்தம் வாங்கிக்கோ, அங்கேயே நிற்கிற அப்படின்னு திருப்பி கித்தினா. அவர் உடனே திரும்பி வந்து வாங்கிட்டார். அவருக்கு புரியல, திடீர்னு முதல்ல நம்ம வெளியில போகணும் கத்துறா, இப்போ வெளியிலே என்ன அங்கேயே நிற்கிற உள்ளவான்னு கத்துறா. வந்தர் வாங்கிண்டார், தீர்த்தத்தை கையில விட்டுட்டு சிரிச்சுட்டே பெரியவா கேட்குறா, ஏண்டா நான் தெரியாதுதான் கேட்குறேன், நீ என்ன நான் வச்ச ஆளா அப்படின்னு. நாராஜருக்கு ஒன்றும் புரியல. பெரியவா உடனே சொல்றா, நான் வெளியில போனா போற, உள்ள வான்னா வர, நான் என்ன வச்ச ஆளா நீ ஒன்றும் எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறியே, ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு. அவருக்கு உடனே தாங்கலை பெரியவாளோட கருணை. பெரியவா எதுக்கோ காரணத்துக்காக தான் நம்மளை கோச்சின்னாப்பில் நடிச்சிருக்கான்னு அப்புறம் தான் தெரியுது வெளியில் போனுக்கிறதுக்கா உள்ளவான்னு சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. அவர் உடனே உருகின்றே சொன்னார், பெரியவா வச்ச ஆள் என்ன, பெரியவா தான் சர்வமும் அனுகிரகம் பண்ணியிருக்கா, பெரியவா வச்ச ஆள் இல்லை படைச்ச ஆளுன்னா. அடச்சராச்சரத்தில் அத்தனை ஜீவராசிலையும் பெரியவா தானே சிருஷ்டி பண்ணுற சர்வேஸ்வரம். அதனால அவளுக்கு எதுவும் கோச்சிக்கிறதுக்கும் உரிமை உண்டு, நம்மளை அடிக்கிறதுக்கும் உரிமை உண்டு, அணைக்கிறதுக்கும் உரிமை உண்டு, எல்லாம் அவர் தான் அப்படின்னு. ஒரு குரு மேல ஒரு பாட்டு கூட இருக்கும், ஒரு ஸ்லோகமே இருக்கு, அழுந்தோறும் அணைக்கும் என்னை அன்னை குருநாதன், விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் குருநாதன், எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அப்படி. ரொம்ப அழகான வார்த்தை இது. நம்ம தாயார்கிட்ட போய் அழறாப்புல பெரியவாள்கிட்ட போய் அழறாம். அவள் நம்மள கண்டிப்பா இருக்கிறதே அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா இருப்பா. நம்ம நித்தியம் உபாசிக்கணும் அப்படின்னா பூஜை பண்ணணும்னா தெய்வமா இருக்கா குருநாதன். நாம் அவளை எடுத்துட்டு நம்மளோட குழந்தை மாதிரி நாம சீராட்டி பாலாட்டி அவள்கிட்ட பிரியத்தை காமிக்கலாம். யசோதையெல்லாம் அப்படித்தானே பகவானை அனுபவிச்சா, குழந்தையா தானே அனுபவிச்சா. அது மாதிரியும் பெரியவாள்கிட்ட அனுபவிச்சா. அதனால தானே பல பேர் பெரியவாளுக்கு தாலாட்டு பாடுறது இதெல்லாம் எதுக்கு பண்றா அப்படின்னு, அவளை குழந்தையா பாவிக்கிறதுனால தானே. இப்படி எந்த பாவத்துல வேணாலும் அவளை உபாசிக்கலாம், அவளை கொண்டாடலாம். அதை போலதான் இங்க எதுக்கு சொல்றேன், நாகராஜையர் சொன்ன பெரியவா வச்ச ஆள் இல்லை சிருஷ்டி பண்ணின ஆள் அப்படின்னு. அதனால வெளியில போனா வாங்கிற போற, உள்ளவான்னா வரங்கிற, நீ இன்னும் பெரிய ஆஃபீஸரா இருக்க அப்படி சொல்றேன், உனக்கு அது மாதிரி உனக்கு தோணவே இல்லை, வித்தியாசமா தோணலையே அப்படின்னு. எதுக்காக இப்படி இவரை விரட்டினார், இந்த நாகராஜர் அவன் நல்லதுதான் சொல்லி எல்லாரையும் ஒரு ஆர்டர்ல வாங்குன்னு சொல்ற, ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறா. கூட்டம் கட்டுக்கடங்காத போயிடுத்தினாலே யாரு எது சொன்னாலும் தெரியாது, அவ காதலியே அதை வாங்க மாட்டா. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு அந்த இடத்துல பெரியவா அப்படி கோவம் மாதிரி வந்து இப்படி நின்று இது மாதிரி ஏதானு ஒண்ணு பண்ணினாக்க உடனே எல்லா ஜனங்களும் பயந்துன்னு அப்படியே கப் சிப்னு அடங்கிடும். அதுக்காக தான் அந்த டெக்னிக் அப்படின்னா எதை எப்படி சமாளிக்கணும், எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிறதும் பெரியவாள்கிட்ட தானே கற்றுக்க முடியும். அப்படி எல்லாம் பண்ணி காமிப்பா. இவாள்கிட்ட எதிர்க்க ஒருத்தர் கோதானம் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தார். அந்த கோதானத்துக்கு மாடு கண்ணு கொண்டு நிறுத்திருக்கு. ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவர் வந்து கோதானத்துக்கு காத்துருக்கார். பெரியவா வந்தோன்னு பண்ண முடியும். வந்து பார்த்த பெரியவா, வேண்டாம் இந்த மாடு வேண்டாம் அப்படின்னா. என்ன ஏதுன்னு புரியல, எனக்கிட்ட நல்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கு, ஏன் வடிவா வேண்டாங்கிறவனே கண்ணு மாறி இருக்கு அப்படின்னுட்டா. மாடுங்கன்னு மாறி இருக்குன்னுட்டா. வாங்கினவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்து ஷாக்கா போயிடுது.
போய் விசாரி அப்படின்ட்டா. உடனே எங்கே வாங்கினாரோ அந்த பணக்காரர் போய் இந்த மாடு எவன்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட போய் விசாரிச்சார். அவன் முதல்ல இல்லைன்னா சாதிச்சான். உடனே அவர் சொன்னார், நீ கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், நீ ஆனால் மாறலைங்கிற, ஆனால் பெரியவர் ஆனால் மாறி இருக்குன்னு சொல்கிறா. பெரியவா பொய் சொல்ல மாட்டா, தப்பு சொல்ல மாட்டா, அவள் திருக்கால ஞானி. நீ அப்படி மாறலைன்னா அவள் எதிர்க்க வந்து சத்தியம் பண்ணு, அங்கே வந்து சொல்லு அப்படின்னு. இப்படி பெரியவா இருக்க வந்து சொல்லு அப்படின்னோடனே அந்த ஆள் பயந்துட்டான். உடனே சொன்னால், மன்னிச்சுங்க, மாறினது தான் அப்படின்னா. இப்போ உண்மையை கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த ஆள் சொன்னால், இந்த கண்ணு இதோட இந்த கண்ணை போட்டோன்னே இது அம்மா காலமாயிடுத்து. அதுமாரி இந்த மாடு இதுக்கு ஒரு கண்ணு பிறந்தது, இந்த கண்ணு பிறந்தோன்னே காலமாயிடுத்து. இந்த கண்ணுக்குட்டிக்கு தாயார் இல்லாத மாடு இல்லாத இருந்தது, மாட்டுக்கு கண்ணு இல்லாத இருந்தது. இதை என்ன பண்ணுன்னு தெரியாத இருக்கிறது தான் நீங்கள் வந்து கேட்டீங்க. சரி நல்ல விலைக்கு வருதேன்னு நான் அது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன்னு. இவர் பயந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒன்று பண்ணிட்டே, நான் ஒரு கோதானம் பண்ணணும், அதுவும் பெரியவாச நிதியில் பண்ணும், பெரிய புண்ணியம் அப்படின்னு நினச்சிருந்தா அதில் இப்படி ஒரு தோஷம் வராப்புல பண்ணிட்டே அப்படின்னு சொல்ல அந்த ஆள் வருத்தப்பட. அப்புறம் வேறு மாடு கண்ணு கொடுக்க பெரியவாள்கிட்ட வந்து வாச நிதியில் இந்த கோதானம் பண்ணப்பட்டது. இதை எதை காமிக்கிறது அப்படின்னா திருக்கால ஞானிங்கிறது காமிக்கிறது. இப்படி மாடுங்கன்னு இப்படி பார்த்தோன்னே இதோட மாடு இல்லை, மாடுங்கன்னு வேற இருக்கு, மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறான்னா எப்படி சொல்ல முடியும்? பெரியவா உடனே சொல்கிறா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாடுங்கன்னு கட்டி வச்சுக்கிறதே பார்த்தா பொதுவாக மாடுங்கன்னு என்ன பண்ணார், இந்த மாடு கண்ணுக்குட்டி நக்கிண்டே இருக்கும் அந்த பிரியத்தில். இதை பார்த்தா கண்ணு ஒரு பக்கம் திரும்பின்னு இருக்கு, மாடு ஒரு பக்கம் திரும்பி நிற்கிறது. தன்னோட கண்ணாக இருந்தால் எந்த மாடும் அப்படி நிற்காது. அது நிற்கிறத பார்த்தோன்னே இவ கண்டுபிடிச்சிட்டா இது வேற அது வேற மாறி இருக்கு அப்படின்னு. அந்த பணக்காரர் ரொம்ப பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அழுதர். நான் ஏதோ கோதானம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு, அதுவும் பெரியவாச நிதியில் பண்ணால் ரொம்ப விசேஷம்னு ஆசையாக பண்ணுறதுக்கு வந்தேன். இது மாதிரி யாரோ ஏதோ ஒரு தப்பு பண்ண போக, அந்த மாடை வித்தவன் தப்பு பண்ண போக இப்படி பெரிய பழிபாவம் வராது இருந்தது. அப்படி வரதுலேருந்து பெரியவா காப்பாற்றினா. அதுதான் பெரியவாச நிதிக்கு போனான். நமக்கு என்ன ஒரு தோஷம் வரதா இருந்தாலும் பாப்பமாக இருந்தாலும் அந்த சந்நிதிக்கு போயிட்டாக்க அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் ஒரு சரீரத்தை தூக்கிண்டே அந்த பரம்பொருள் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இப்படி பல பேருக்கு பல தினசாவதாரம். இவன் காஷ்ட மௌனத்தில் இருக்கா. வந்திருக்கிறதே ஒருத்தர் தேவாரெல்லாம் எடுக்கிறவர், அவர் தரிசனம், 2 கண்ணும் தெரியாதவர். அவர் வந்தோடனே சங்கரா வா அப்படின்னு பேசினா. எல்லாருக்கும் ஆச்சுன்னு பேசிட்டாளேன்னு. பெரியவா சொல்கிறா, அவனுக்கு என் குரலை கேட்டால் தான் முடியும், ஏன்னா கண்ணு இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் மௌனமாக இருந்தாலும். அதனால் இப்போ கண்ணு தெரியாதவனுக்கு என் குரலை காமிச்சாதான் அவன் தரிசனம் பண்ண சந்தோஷம் வரும், அதனால தான் பண்ணினேன் அப்படிங்கிறான். இப்படி அன்புமயமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற பெரியவா, அந்த பெரியவாளோட பிரபாவத்தை இன்னும் நாம் மகிமையை தொடர்ந்து பார்க்க போகிறோம்.